गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्त्रमस्त्रमं ज्येष्ठराजं ब्रह्मणस्पतः नक्षत्रं नूतपित्रेदसादनं भौमग्नजे स्वाहाग्नजे तन्नमः सोमाय स्वाहा सोमाय तन्नमः वाजवे स्वाहा वाजवे तन्नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ते प्रचोदयात् आढ्याजनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो गौरी प्रचोदयात् यादवेदसे शृण्वामसोमराति यतो निदाः दिवेदाः गणपरिषदति दुर्गाणि विश्वनावे वसन्तं दुरितादग्नेः ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते माङ्गल्यदेवताभ्यो नमः माङ्गल्यधारणो शुभमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु ॐ माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे भद्रामिं शुभहेतुं जीवसरदां शतं माङ्गल्यधारणो शुभमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु शतमानं भवति सदाज पुरुषस्तथेन्द्रज आयुष्येवेन्द्रजे प्रतिष्ठति விசித்திர வீரியன் நீண்ட ஆயுளோடு இருக்க நாம் அனைவரும் இறைவனை வேண்டிக் கொள்வோம். ஓம் ஜிம்ஷஹ விசித்திரவீரியன்னிதி நாமாந்ததஸ்ய அவயோஹ சர்வே ஜனானாம் சககுடும்பானாம் சமஸ்தைர்ய தீர்க்க விஜயாதராரோக்ய ஐஸ்வர்யானாம். அத்தினாபுரத்தில் நீதி இன்னும் வாழ்கிறதா? இந்த தேசத்தில் தர்ம தேவதை இன்னும் குடியிருக்கிறாளா? தர்மவான்கள் இன்னுமா குடியிருக்கிறார்கள் இந்த நாட்டில்? பெண்ணே, யார் நீ? அத்தினாபுரம் நீதி விளையும் நிலம். இங்கு யாரால் நீ என்ன குறை கண்டாய்? சொல். நான் அம்பை, காசிராஜனின் மூத்த புதல்வி. ஓஹோ, நீதானா அது? அத்தினாபுரத்தின் அரியணையை மறுத்து காதலனை தேடி ஓடிச் சென்றவள் நீதானா? அது நடந்த கதை. இனி நடக்கும் கதையை கேளுங்கள். தாராளமாக. இந்த நாட்டில் நீதி இல்லை என்றாயே, ஏன்? யாகசாலையில் நாய் நுழைவது போல சுயம்வர மண்டபத்தில் சம்பந்தமில்லாதவர்கள் நுழைவதுதான் உங்கள் நாட்டின் நீதியா? சுயம்வரத்தில் பெண்ணை சிறையெடுப்பது சத்திரிய தர்மம்தான். நீயும் ஒரு சத்திரிய பெண்தானே, நீ அறியாததா? சத்திரிய தர்மம் மனித தர்மத்தை மீறியதா, மேலானதா? ஒரு பெண்ணின் ஆசை, லட்சியம், காதல் இவகளை எல்லாம் புறக்கணிக்குமா உங்களது சத்திரிய தர்மம்? சத்திரிய தர்மம் என்ன? மனிதத்தனம் இல்லாத மூர்க்கத்தனமா? மனித வன்முறையை சத்திரியன் ஒரு தர்மமாக பேணலாமா? பெண்ணே, உன் காதல் புரிந்து கொள்ளப்பட்டதும் உன்னைத்தான் திருப்பி அனுப்பிவிட்டோமே, பிறகென்ன அநீதி கண்டாய்? சால்வன் என்னை புறக்கணித்து விட்டான். அப்படியா? ஏன்? 56 தேசத்து இளவரசர்கள் முன்னால் என்னை கைப்பிடித்து ஒரு விலங்கை போல் ஒருவர் என்னை இழுத்து சென்ற பின் சால்வன் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வான்? அது உன் பிரச்சனை, நீதான் தீர்வு காண வேண்டும். இல்லை, இது ஒரு பெண்ணின் பிரச்சனை. உலகம் பார்க்க ஒரு பெண்ணை ஒருவன் கையை பற்றி இழுத்து வருவதும் அந்த பெண்ணின் உரிமையை ஏற்க மறுப்பதும் என்ன நீதி என்பதை இந்த சபை எனக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் வெளிப்படையாக பேசலாம். தங்களை காசி தேசத்தின் சுயம்பரத்திலிருந்து பீஷ்மர் தான் தனது தம்பிக்காக உங்களை சிறையெடுத்து வந்தார். இதில் என்ன அநீதியை நீங்கள் கண்டீர்கள்? இந்த பீஷ்மரால் என் வாழ்வு அழிந்து போனதே அது அநீதி இல்லையா? பிச்சைக்காரியை போல சால்வன் என்னை விரட்டி அடித்தானே, அது அநீதி இல்லையா? தூக்கி வளர்த்த
பெத்த தந்தைய ஒரு ராஜ துரோகிய போல என்னை நாட்டை விட்டு அனுப்பினாரே, அது அநீதி இல்லையா? அது அநீதி இல்லையா? இதோ தர்மதேவன் போல் நிற்கிறாரே இந்த பீஷ்மர், இவரை வாயை திறந்து பேச சொல்லுங்கள். பெண்ணே, தர்மாத்மாக்கள் எப்பொழுதும் பேச மாட்டார்கள். ஏன் உம்மை போல் பாவாத்மாக்கள் தான் பேசுவார்களா? பெண்ணே, அத்தினாபுரத்தின் பேரரசியிடம் பேசுகிறோம் என்பதை மறந்து விடாதே. அம்பா, உனது சகோதரிகள் இருவரையும் அதோ அமர்ந்திருக்கிறானே எனது மகன் விசித்திர வீரியன், அவனுக்கு மனம் முடித்து விட்டோம். போ, உன் சகோதரிகளை வாழ்த்திவிட்டு உணவருந்து விட்டு செல். யாருக்கு வேண்டும் உங்கள் எச்சில் உணவு? நான் அரசியாக பிறந்து அரசியாக வாழ்ந்தவள். உன்னை போல் இடையில் அதிர்ஷ்டத்தால் அரசியானவள் அல்ல நான். அம்பை, நீ வரம்பு மீறுகிறாய். அத்தினாபுரத்தின் பேரரசியை நீ அவமானப்படுத்துகிறாய். ஆம், அரசியை மட்டுமல்ல, உன்னையும் சேர்த்துத்தான் நான் விமர்சிக்கிறேன். என் செயல்பாட்டில் என்ன குற்றம் கண்டாய்? திருமணம் செய்ய மாட்டேன் என்று போய் சபதம் கூறி சுயம்வர மண்டபத்தில் புகுந்து ஒரு மணமகளின் கையை பற்றி இழுத்து நீசத்தனம் செய்தாய். பகல் வேஷக்காரன் நீ. சுயம்வரத்தில் கலந்து கொள்வது சத்திரியனின் உரிமை. நீ சால்வனின் காதலி என்று தெரிந்ததும் உன்னை திருப்பி அனுப்பியவன் நான். சால்வன் உன்னை ஏற்காததன் மர்மம் உனக்கு மட்டும்தான் புரியும். நாவை அடக்கு. நான் யாரை காதலிப்பதென்பதை நீ தீர்மானிக்காதே. பீஷ்மா, எனக்கு என்ன நியாயம் சொல்கிறாய்? அதை உன் மனசாட்சியிடம் கேள். நியாயமாக சிறையெடுத்த பெண்களை திருப்பி அனுப்புவதில்லை அத்தினாபுரம். அந்த பெண்கள் ஒன்று அந்த புறத்தில் இருப்பார்கள், இல்லை தாசி கிரகத்தில் இருப்பார்கள். எந்த இடம் என்பதை நீயே முடிவு செய்து கொள். அடே பீஷ்மா, அடே பீஷ்மா, நாவை அடக்கு. யாரிடம் பேசுகிறாய்? உன் போல் சாபத்திற்கு பிறந்தவள் அல்லடா நான். என்னையா தாசிகள் இருக்கும் இடத்திற்கு போக சொல்கிறாய்? தர்மம் அறியாதவனே, நீ உயிருடன் இருப்பதே பாவம். இவளை சபையை விட்டு வெளியே இழுத்துச் செல்லுங்கள். டேய் பீஷ்மா, உன் மரணம் என் கையில்தான். நான் தான் உன்னை கொல்ல போகிறேன். இந்த அம்பையால் தான் பீஷ்மன் கொல்லப்பட்டான் என்று சரித்திரமே பேச போகிறது. உன் மரணம் என் கையில்தான். உன் மரணம் என் கையில்தான். உன் மரணம் என் கையில்தான். நெஞ்சம் கொண்ட மனிதர் செய்த சூழ்ச்சியால் அம்பை என்னும் காசி மங்கை ஒற்றையாக வாடினாள். அங்குமில்லை இங்குமில்லை நீதி எங்குமில்லையே. தாயிழந்த கன்று போல அந்த மங்கை ஓடினாள்.
நான் அங்கீகரிக்கிறேன். உனக்கு என்ன வரம் வேண்டும்? பீஷ்மர் கொல்லப்பட வேண்டும். இதுவே நான் தங்களை கோரும் வரம். இந்த மாலையை யார் அணிகிறார்களோ அவரே பீஷ்மரை கொல்வார். தந்தையே, அனைவரும் நலமாக உள்ளார்கள். யாரம்மா நீ? நான் அம்பை. நேற்று வரை காசிராஜனின் புத்திரி. இன்று பழிக்கு பழி வாங்க புறப்பட்ட அக்னியின் புத்திரி. ஓ, அம்பை, காசிராஜனின் புதல்வி. உட்காரம். வேண்டாம். அம்பை, நானும் உன் தந்தை காசிராஜனும் நெருங்கிய நண்பர்கள். இவன் என் மகன் மணிமாறன். அம்பை, நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்டேன். உன் தோற்றம் உனக்கு நேர்ந்த கொடுமையை உறக்கச் சொல்லுகிறது. நான் உனக்கு எப்படி உதவ முடியும்? என்னிடத்தில் நீ என்ன எதிர்பார்க்கிறாய்? உன் தந்தையிடத்தில் நீ கேட்பது போல் என்னிடத்தில் நீ கேள். உணவும் உடையும் இருப்பிடமும் அல்ல என் கோரிக்கை. ஒரு உயிரை நான் பறிக்க வேண்டும். அதற்கு உங்கள் துணை வேண்டும். உங்களது மகன் மணிமாறனுக்கு அஸ்திர வித்தை தெரியும் அல்லவா? ஆமாம், அவன் சிறந்த வீரன். அப்படியானால் அவரை எனக்கு தருவீரா? இவரை கொண்டு என் பழியை தீர்த்துக் கொள்கிறேன். யாரை கொண்டு யார் பழியை தீர்க்கப் போகிறாய்? பீஷ்மரை கொல்ல வேண்டும். பீஷ்மரையா? அது சாத்தியமா? பயப்படாதீர்கள். சுப்பிரமணிய கடவுள் கொடுத்தது இந்த மாலை. இந்த மாலையை அணிபவர்தான் பீஷ்மரை கொல்வார் என்பது அவர் கொடுத்த வாக்கு. மணிமாறா, நீ இந்த மாலையை அணிந்து கொள்ள தயாரா? மனித வீரனை என்னால் கொல்ல முடியும். தெய்வ வீரன் பீஷ்மரை என்னால் கொல்ல முடியாது. அவரால் கொல்லப்பட்டு என் உயிரை இழக்க நான் விரும்பவில்லை. இப்படி சொல்ல வெட்கமாக இல்லை? ஆண்மகனாடா நீ? ஆண்மகன்தான். ஆண்மகன் என்பதற்காக அக்னியை தொட்டால் அது சுடாமல் இருக்குமா? அம்பா, இந்த மாலையின் உதவியுடன் நீ ஏன் பீஷ்மரை கொல்லக்கூடாது? அவர் பெண்களுடன் போர் செய்ய மாட்டாராம். போர் செய்யாதவரை நான் எப்படி கொல்ல முடியும்? ஒரு ஆணை கொண்டுதான் கொல்ல முடியும். உங்கள் மகன் ஒரு ஆண் என்று நினைத்து வந்தேன். இதில் என்ன சந்தேகம் உனக்கு? ஆனால் பீஷ்மர் பாரத வருஷத்திலேயே நிகரற்ற ஒப்பற்ற ஒரு வீரர். சிவனின் உக்ரமும் மகாவிஷ்ணுவின் அருளும் பிரம்மனின் திருஷ்டி சக்தியும் சேர்ந்து உருவானவர் பீஷ்மர். குரு தேசம் ஒரு யானை என்றால் என் அங்க தேசம் ஒரு எறும்பை போன்றது. யானையின் மூச்சு காற்றிலேயே நாங்கள் அழிந்து விடுவோம். உன் சுய வெறுப்பிற்காக என் தேச மக்களை பலியிட நான் தயாராக இல்லை. என் நண்பனின் மகள் என்ற முறையிலே இங்கு தங்குவதற்கு இடம் ஒதுக்கி தருகிறேன். அதிலே உனக்கு சகல வசதிகளும் செய்து கொடுக்கின்றேன். அதற்கு மேல் என்னிடம் நீ எந்த உதவியும் எதிர்பார்க்காதே. ஒரு சத்திரியன் நேரடியாக அறைகூவல் விடப்படாத யாரோடும் போர் புரிவது தர்மமாகாது. நான் இங்கு உணவு பிச்சை கேட்டு வரவில்லை. சத்திரிய தர்மப்படி ஒரு யுத்தத்திற்கு உதவி கேட்டு வந்திருக்கிறேன். மணிமாறா, இனிமேலாவது வீரத் தொழில் பழகு. கிங்கிணியோடும் மண் சட்டியோடும் பொம்மை குதிரையோடும் விளையாடுவதை விட்டுவிட்டு சத்திரியனுக்குரிய வித்தைகளை கற்றுக்கொள். ஒரு நாள் வரும், நீங்கள் எனக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். ச்சே! முருக கடவுள் தந்த மாலையை ஏந்தி பீஷ்மனை கொல்ல ஒரு வீரனை தேடினார்.
பூனைகள் மத்தியில் ஒரு புலியை தேடினார். பீஷ்மருக்கு எதிராக வாளை ஏந்த பாரத வருஷத்தில் வீரனே இல்லையா? மன்னர்கள் நெஞ்சில் ஈரம்தான் இல்லையா? எந்த கோட்டைகளின் கதவுகளும் திறக்கவே இல்லை. அரண்மனை மன்னருக்கு ஆன்மாவே இல்லையா? பாருங்கள் அரசியாரே, ராஜகுமாரன் இப்பொழுது எப்படி இருக்கிறான்? குணமடைந்து வருகிறானா? எங்களால் முடிந்த அத்தனை வைத்தியங்களையும் சிறப்பாக செய்திருக்கிறோம். பாரத வருஷத்தின் 8 விதமான வைத்திய முறைகளையும் பிரயோகித்திருக்கிறோம். அரசியாரே, மூலிகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார். ஹத்தினாபுரத்தின் ஒரே வாரிசு. புத்திர பாக்கியம் கிடைத்தும் நான் புத்திர சோகத்தில் உள்ளேன். என் மகன் குணமடைய வேண்டும் என்று நீங்கள் சிகிச்சை தொடங்கிய நாள் முதல் நானும் விரதத்தை தொடங்கிவிட்டேன். அரசியார் சரியாக கண்ணுறங்கி 6 மாதங்கள் ஆகிவிட்டது. அதனால்தான் என் மகனுக்காக இரவு பகல் பாராமல் துர்க்கையிடம் முறையிட்டுக் கொண்டேதான் இருக்கிறேன். கண்ணுறங்க முடியவில்லை. உறக்கம் வரவில்லையே எனது மகனை நினைத்து. எனது கனவை, என் மகனை, என் செல்வத்தை ஹத்தினாபுர அரியணையில் அமர வைத்து அரசனாக்கி பார்க்க வேண்டும். நான் துர்க்கையிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எனது உயிரை எடுத்துக்கொண்டு என் மகனை எப்படியாவது குணமடையச் செய்துவிடு என்றுதான். ராஜ வைத்தியரே, உங்கள் வைத்தியத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்துதான் விசித்திர வீரியனுக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு செய்துள்ளேன். எல்லாம் நல்லபடியாய் நடக்கும் அரசியாரே. துர்காதேவி உங்களை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையோடு தான் நான் செல்கிறேன். வருகிறேன். நல்லது அரசியாரே. குருவே, இதென்ன விபரீதம்? எதை சொல்கிறாய்? முதலிரவுக்கு இளவரசர் தயார்தானா? மனைவியோடு இருந்தால் அதில் என்ன ஆபத்து நேரப் போகிறது? இளவரசரின் உடல்நிலை குணமடைவது கடினம்தான். மனைவியோடு இணையும் போது ஏற்படும் இரத்த அழுத்தத்தால் கபாலத்திற்குள் தாங்க இயலாத நிலை ஏற்படுகிறது. நாடி நிலை சீராக இல்லை. இறைவனின் திருவருள் இருந்தால் இளவரசரின் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். இல்லை என்றால் அவருடைய முதல் இரவுதான் இளவரசரின் கடைசி இரவாக இருக்கும். அரசே, சற்று வாருங்கள். இந்த பெண் தங்களை காண வேண்டும் என்று காத்திருக்கிறாள். இவள் அம்பையாயிற்றே. அப்படியா? வெகு நேரமாக காத்திருக்கிறாள். தங்களை பார்த்துவிட்டுத்தான் செல்லுவேன் என்று அடம் பிடிக்கிறாள். அம்பா 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 அம்பா
அம்பை, நீ என் மகளுக்கு நிகரானவள். உன் நிலையைக் கண்டு என் நெஞ்சம் பதறுகிறது. உண்மையிலேயே நீ பட்ட துயரங்கள் ஒரு பெண்ணுக்கு நேர்ந்திருக்கவே கூடாது. நெஞ்சம் பேதலித்து போக்கிடம் கூட இல்லாமல் காடு மேடெல்லாம் சுற்றி அலையும் உன் போன்ற கதி ஒரு பெண்ணுக்கு நேரவே கூடாது. நீ சந்தித்த அவமானங்களையும் உன் வலியும் பெரும் துயரையும் உன்னிடத்திலிருந்து நான் உணர்கிறேன். உன்னுடைய இந்த நிலையை காணும் பொழுது நான் பெற்றெடுத்த மகளே பரதேசியாய் அலைவதைப் போல் என் நெஞ்சம் துடிதுடிக்கிறது. இதற்கு நிச்சயம் ஒரு முடிவு வந்தே தீரும். முதல் முறையாக ஆறுதல் வார்த்தைகளை கேட்கிறேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அரசே, எனக்கு பசி அடிக்கிறது. நான் உண்டு பல நாட்கள் ஆகிறது. குருதேசத்தில் உள்ள அத்தனை மன்னர்களை சந்தித்து உதவி கேட்டுவிட்டேன். ஒருவர் கூட என் நிலையை கேட்டு மனமிறங்கவில்லை, உதவ முன்வரவில்லை. அந்த பீஷ்மரின் பெயரை கேட்ட உடனே ஒரு நாயை போல் அடித்து துரத்தினார்கள். இதில் என் தந்தையும் அடக்கம். தனி ஒரு பெண்ணான எனக்கு இருக்கும் வீரம் கூட ஒருவனுக்கும் இல்லை. அத்தனை பேரும் பீஷ்மரின் பெயரை கேட்ட உடனே பேடியாகி விடுகிறார்கள். ஆனால் அரசே, நீங்கள் தைரியத்தின் சிகரமாக இருக்கிறீர்கள். கருணையின் உருவாக தெரிகிறீர்கள். என்னை தாங்கள் பெற்ற மகளுக்கு இணையாக எண்ணுகிறீர்கள். அந்த ஆண்டவன் கொடுத்த இந்த மாலையை நிச்சயமாக சூடிக்கொள்வீர்கள். அந்த கெழுட்டு சிங்க பீஷ்மனை துவம்சம் செய்வீர்கள். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த பீஷ்மனை வதம் செய்ய வேண்டும். அத்தினாபுரமே அஸ்தமித்து போக வேண்டும். நான் உனக்கு உதவுவதாக சொன்னது அந்த அர்த்தத்தில் அல்ல. அம்பையை அமைதி காக்க வேண்டும். ஒரு பெண்ணிற்கு இத்தனை ஆவேசம் கூடாது. முதலில் நிதானம் கொள், சாந்தமாக இரு. பொறுமை இழந்து ஆவேசத்திலும் அகங்காரத்திலும் ஊழி கூத்தாடிய உன் போன்ற பெண்களால் இந்த பூலோகம் பல பிரளயங்களை சந்தித்திருக்கிறது. அந்த அவப்பெயர் அம்பைக்கு வேண்டாம். உனது ரௌத்திரம் என்னை திடுக்கிட வைக்கிறது. அது உன்னையே அழித்து விடுமோ என்று அஞ்சுகிறேன். பாஞ்சால தேசத்தரசே, உங்களுடைய அனுதாபம் எனக்கு தேவையில்லை. தாங்கள் முடிவாக என்ன சொல்ல வருகிறீர்கள்? எனக்கு உதவ முடியுமா, முடியாதா? பீஷ்மரை உங்களால் அழிக்க முடியுமா, முடியாதா? அதுவல்ல அம்பை, பீஷ்மரை அழிப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அம்பை நில். அவர் நினைத்தாலே அன்றி அவர் உயிரை யாராலும் பறிக்க முடியாது. பீஷ்மர் ஒரு காரியத்தை செய்தால் அதில் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். இறைவனின் திருவருள் இருந்தால் இளவரசரின் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். இல்லை என்றால் அவருடைய முதல் இரவுதான் இளவரசரின் கடைசி இரவாக இருக்கும். எனது கனவை, என் மகனை, என் செல்வத்தை ஹத்தினாபுர அரியணையில் அமர வைத்து அரசனாக்கி பார்க்க வேண்டும். விசித்திர வீரியா, ஆழ்ந்த யோசனையா?
நீ நீ நீதான் நான். குழப்பமாக இருக்கிறதே. நான் தான் நீ. இப்போது புரிகிறதா? ஓ, மனசாட்சியா? உனக்கு என்ன வேண்டும்? முடிவெடுத்து விட்டாயா? ஆமாம், முடிவெடுத்து விட்டேன். முட்டாள், இந்த முதல் இரவே உனக்கு கடைசி இரவாக மாறும். சாக போகிறாயா? அத்தினாபுரத்தை காப்பாற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இல்லை இல்லை, அது நீ மரணக்குழிக்குள் விழும் வாய்ப்பு என்று சொல். என் தாயின் ஆசையை காப்பாற்ற இது எனக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு. என்னை வீணாக குழப்பாதே. நீ குழம்பி விட்டாய். சாவதற்கு முடிவெடுத்து விட்டாய். விசித்திர வீரியனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம்? நீ ஒரு பயந்த கோழையாயிற்றே. இல்லை, நான் பயந்தவன் இல்லை. என் அம்மாவின் ஆசைக்காக நான் எதையும் செய்வேன். ஓ, நீ அவ்வளவு பெரிய தியாகியோ? தியாகி நான் இல்லை, என் அம்மாதான். என்னை பூரண குணமாக்கியவள் அவள்தான். எங்கே குணமானாய்? முதல் இரவுதான் உனக்கு கடைசி இரவு என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்களே. மருத்துவர்கள் தானே சொன்னார்கள். கடவுளின் முடிவில் தான் அனைத்தும் இருக்கிறது. 50% வாழலாம், 50% சாகலாம். நடப்பது நடக்கட்டும். பாவம், அழுது கொண்டே முடிவெடுத்திருக்கிறாய். அழுது கொண்டா? நானா? செத்தாலும் சிரித்து கொண்டேதான் சாவேன். இறுதி நாள் என்றாலும் ஒவ்வொரு நொடியையும் பொறுமையாக ரசித்து ரசித்து வாழுவேன். சாவதென்றால் என் அம்மா ராணி சத்தியவதிக்காகவும் அத்தினாபுரத்துக்காகவும் சாவேன். ஒரு கோழையாக வாழ்வதை விட வீரனாக சாவது மேல். மனிதர்கள் பொய் சொல்லலாம், ஆனால் என்னிடத்தில் நீ சொன்ன வார்த்தை கூட பொய்த்து போய்விட்டது. தெய்வங்களால் கூட வரமளிக்க முடியாத பாவியாகிவிட்டேன் நான். 55 தேசத்தின் அரண்மனை கதவுகளை தட்டிவிட்டு திரும்பி இருக்கிறேன். ஒரு ராஜகுமாரன் கூட இந்த மாலையை போட்டுக்கொண்டு பீஷ்மரை கொல்ல தயாராக இல்லை. அம்பாதேவி, காசி நகரத்தின் குரலை கேட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது. காசி நகரத்தின் ராஜகுரு இங்கே எப்படி? அம்பாதேவி, தங்கள் வேலையாகத்தான் இங்கே வந்திருக்கிறேன். தங்கள் தந்தையார் தான் என்னை இங்கே அனுப்பி வைத்தார். தந்தையா? அவருக்கு என்னை பற்றி நினைக்கவும் கூட நேரம் இருக்கிறதா? அவருடைய மகள்களின் பட்டியலில் இருந்து என் பேரையை நீக்கிவிட்டாரே. பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாகலாம், ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக மாட்டார்கள். அவர்தான் ஒரு ராஜ துரோகிய போல் என்னை நாடு கடத்தி இருக்கிறாரே. இல்லை தேவி, தாங்கள் தங்கள் தந்தையாரை நினைக்கிறீர்களோ இல்லையோ, அவர் தங்களை நினைக்காத நாளே கிடையாது. ஆம், தாங்கள் அரண்மனையை விட்டு வெளியேறியதிலிருந்து அவர் கண்களில் கண்ணீர் அரும்பியபடியே இருக்கிறார். அவர் மனம் மிகவும் கசந்து போய்விட்டது. நாள் தவறாமல் சிவபூஜை செய்யும் அவர் இப்போதெல்லாம் பூஜை அறைக்கே போவதில்லை. ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு உண்ணும் அவர் இப்போதெல்லாம் 1 வேளை உணவே உண்ணுகிறார். சத்திரியர்கள் உண்ணா நோன்பு இருப்பது முறையல்ல என்று கருதி 1 வேளையாவது உணவை உண்ணச் செய்திருக்கிறோம். அப்படியா? ஆம், என் மகள் காட்டில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாள். எனக்கெதற்கு விருந்தும் வேடிக்கையும் என்று கேட்கிறார் அவர். இத்தனை அன்புள்ளவர் என்னை எதற்கு நாட்டை விட்டு துரத்து விட்டார்? அது அரசியல் அம்மா. உங்கள் தந்தை காசிராஜன் ஒரு தேசத்துக்கே அரசன். அவன் மக்கள் அவனை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பீஷ்மரின் கோபம் தன் மக்களுக்கு துன்பத்தை தந்துவிடப் போகிறதே என்று பயந்துதான் அவர் தங்களை வெளியேற்றியிருக்கிறார். சத்திரியன் தன் சுகதுக்கங்களை பொருட்படுத்தக் கூடாதுதான். நீங்கள் மூவர் மட்டும் காசிராஜனின் புத்திரிகள் அல்ல. உங்கள் சுகதுக்கங்கள் கூட அவருக்கு முக்கியமல்ல. தன் சுகமும் தன் நாட்டு மக்களின் பாதுகாப்பும் தான் அவருக்கு முக்கியம். அதனால்தான்
அன்று அரசனாக உங்களை வெளியேற்றினார். இன்று அப்பனாக இருந்து உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறார். என் தந்தையை நான் தவறாக புரிந்து கொண்டு விட்டேன் குருவே. உன் தந்தை உன்னை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார் மகளே. தேவி, காசிராஜனின் புத்திரிகளின் அழகு உலகிற்கே தெரியும். தங்களுக்கு ஏன் இந்த கோலம்? வஞ்சிக்கப்பட்ட கோலம் குருவே. நான் நேசித்த சால்வன் என்னை ஏளனப்படுத்தி விட்டான். என் தந்தையின் நாடும் என்னை வெளியேற்றியது. நான் அல்லும் பகலும் வணங்கிய அந்த சண்முக கடவுள் அவர் வாக்கு கூட பொய்த்து விட்டது குருவே. தெய்வத்தின் வாக்கு ஒரு நாளும் பொய்த்ததில்லை மகளே. பொய்த்து விட்டதே. அவர் தந்த மாலையை எவருமே அணிய முன் வராத போது அவர் வாக்கு பொய்த்ததாகத்தானே அர்த்தம். ஆமாம், நீ தெய்வத்திடம் என்ன கேட்டாய்? சண்முக கடவுள் என் முன் தோன்றிய போது பீஷ்மர் கொல்லப்பட வேண்டும். இதுவே நான் தங்களை கோரும் வரம். தெய்வத்தை கண்ட பரவசத்திலே நீ என்ன கேட்க வேண்டுமோ அதை கேட்காமல் விட்டுவிட்டாய். பீஷ்மரை நீதான் கொல்ல வேண்டும் என்று கேட்டாயா? இல்லையே, பீஷ்மர் கொல்லப்பட வேண்டும் என்றுதானே வரம் கேட்டாய். தெய்வத்தின் வாக்குப்படி பீஷ்மர் கொல்லப்படுவார். அப்படி அவரை கொல்பவர் கழுத்தில் அந்த மாலை இருக்கும். ஆனால் அது எப்பொழுது நிகழும்? அது தெய்வத்தின் சித்தம் மகளே. இத்தனை காலத்திற்குள் நிகழ வேண்டும் என்று நீ தெய்வத்திடம் கேட்டாயா? முருகா, பிழை செய்து விட்டேன். உன் மீது குற்றம் சுமத்தி விட்டேன். என்னை மன்னித்து விடு முருகா. குருவே, பீஷ்மர் உடனடியாக கொல்லப்பட வேண்டும். அதற்கு என்ன வழி சொல்லுங்கள். அதை சொல்லத்தான் தங்கள் தந்தை என்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். பீஷ்மரை கண்டிக்கவோ தேவை என்றால் கொல்லவோ இந்த தேசத்தில் ஒருவரால் தான் முடியும். யார் அவர்? எங்கிருக்கிறார்? பரசுராமர், பீஷ்மரின் குரு. அவர் பெயரை கேட்டாலே பீஷ்மரின் கை தானாகவே வணங்கும். அவரிடம் போய் நீ உன் நியாயத்தை சொல். பரசுராமர் ஒரு நீதிமான். சத்திரியர்களின் கொடுமை அதிகரித்த போது 21 தலைமுறை அரசர்களை ஒரே கோடாரியால் வெட்டி சாய்த்தவர் அவர். அவர்களின் இரத்தங்களை 5 குளங்களில் குருட்சேத்திர பூமியில் சேகரித்து வைத்தவர் அவர். அவரிடம் போய் முறையிடு. உன் தந்தை உனக்கு அனுப்பிய செய்தி இதுதான். உன் எண்ணம் நிறைவேறட்டும். சென்று வா மகளே. மிகவும் நன்றி குருவே. எனக்கு சரியான வழியை காட்டினீர்கள். இன்றை பரசுராமரை பார்க்க செல்கிறேன். நில்லுங்கள். அம்மா, இப்போது என்னை பாருங்கள். என்னை ஒரு நோயாளி என்றும் என்னை ஒரு கோழை என்றும் சொன்னார்களே. இல்லை தாயே, இல்லை. அது முடிந்த காலம். விசித்திர வீரியன் அத்தினாபுரத்தின் அரசன் எப்படி இருக்கிறான் என்று பாருங்கள். தங்களின் கண் குளிர பாருங்கள் தாயே. நான் குணமாகிவிட்டேன் அம்மா, நான் குணமாகிவிட்டேன். சொல்லுங்கள் அம்மா, சொல்லுங்கள். ஆம் மகனே, ஆம், நீ குணமடைந்து விட்டாய். நானா நோயாளி? நானா கோழை? வாள் எடுத்து வீசுவேன். 56 தேசங்களையும் தங்களின் காலடியில் சேர்ப்பேன். ஒரு தாயின் வளர்ப்பில் பூனை கூட புலியாகும் அம்மா. என்னை எனக்குள் பிறக்க வைத்தாயே அம்மா. யாராலும் தீர்க்க முடியாத அந்த நோயை அந்த ஆண்டவனின் அருளோடு என்னை குணப்படுத்தியது தாங்கள் தானே தாயே.
என்னை ஒரு முழு மனிதனாக மாற்றியது தாங்கள் தான். என்னை விருட்சமாக்கினாய். அதற்காக தாங்கள் எத்தனை எத்தனை தியாகங்களை செய்தீர்கள். தூங்கா இரவுகள், வலி நிறைந்த வார்த்தைகள், எத்தனை வேதனைகளை எனக்காக தாங்கள் தாங்கிக் கொண்டீர்கள் அம்மா. அவை அனைத்தும் காற்றில் கரைந்த மேகங்களாய் போனதம்மா. உண்மைதான், முற்றிலும் உண்மைதான். எல்லாம் தாய் துர்காவின் அருள், துர்காவின் அருள்தான். வீரியா, இனி இந்த சத்தியவதி யாரிடமும் தலைகுனிய வேண்டாம். அத்தினாபுரத்திற்கு ஒரு புதிய விடியல், நம் குலத்திற்கு பரிபூர்ண விடுதலை. சந்தனுவின் குலம் தழைத்து விட்டது. இனி அத்தினாபுரம் எங்கு நோக்கிலும் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் மிளிரட்டும். ஆமம்மா, என்னை ஆசீர்வதியுங்கள். என்னை போன்ற அவளை பெண்கள் யாரிடம் முறையிடுவது சுவாமி? பாரதம் மகாபாரதம் உயர் நீதியும் சொன்ன காவியம் மகாபாரதம். மகாபாரதம். மண்ணை பெரிதென்று தேடும் ஒருவன், மனிதம் உயர்வென்று நாடும் ஒருவன், வன்மம் வாழ்வென்று வாழும் ஒருவன், நானே உலகென்று காட்டும் ஒருவன். परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे